கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1265 ஆண்டவரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 143 முதலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உமது உண்மையின்படியும் நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் ஜெபங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கின்ற பொழுதே ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகின்றான். ஆண்டவர் உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர் என்பதை சொல்லி ஜெபிக்கிறான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்மையாய் வாழ்வீர்களானால், நீதியாய் வாழ்வீர்களானால், நீதிமான்களாய் உண்மையுள்ளவர்களாய் வாழ்வீர்களானால், கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். என் ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற சகோதரனே, சகோதரியே, முதலாவது உன்னை, உன் நிலைமைகளை, உன் வாழ்க்கையை, உன் சிந்தனைகளை ஆராய்ந்து பார். அவற்றில் உண்மை இருக்கிறதா, நீதி இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் உண்மையாய் நீதியாய் நடப்பீர்களானால் உங்கள் ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுவே, நீர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர். யார் யார் உண்மையுள்ள நீதியுள்ள தேவனாகிய உங்களை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர் என்று நம்பும்படியாக ஜெபிக்கிறேன். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு. அவர் நிச்சயம் உனக்கு பதில் கொடுப்பார். உன் நிலைமை மாறும், உன் கஷ்டங்கள் மாறும், உன் கண்ணீர் துடைக்கப்படும். ஜெபத்தினாலே நீ ஜெயம் பெறுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.